ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரத்தில், கடகத்தில் செவ்வாய் வக்கரம், கன்னியில் கேது, ரிச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிகளில் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு எடுத்தோமேனால் இந்த வாரம் முதல் நாளான 16ஆம் தேதியிலிருந்தே விசேஷம். ஏன்னா மார்கழி மாதம் பிறகுறது நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்றத வச்சு சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். இந்த வாரம் ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ஆரம்பமே சூரியன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார். தனுர் மாதம் ஆரம்பம். முதல் பாசுரமான திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இன்னிலிருந்து ஆரம்பம். தனுர் மாதம் மொத்தமே ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். மார்கழி மாதத்தின் பலன்கள்னு தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன், அதை பாருங்க. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 17ஆம் தேதி, அதாவது 17ஆம் தேதி பார்த்தேன்னா ரமண மகரிஷியின் 145வது ஜெயந்தி. அது ஒரு பெரிய விசேஷம். ரமண மகரிஷி ஒரு பெரிய ஏற்றமானவர். ரமணர் ரொம்ப பெரிய விஷயம் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர், பெரிய ஏற்றத்தை கொடுத்தவர். அதாவது ஆன்மீகத்திற்குன்னு பெரிய தொண்டாற்றியவர். அதை தவிர சனாதன தர்மம் வாழ்வதற்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கார். அவரோட இன்றைக்கும் ஆசிரமம் இருக்குது. அவர்களுடைய ஃபாலோயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா. இந்த வாரத்தில் சங்கட ஹர சதுர்த்தி வருது. அதாவது தேய்பிரை சதுர்த்தி, சங்கர ஹர சதுர்த்தி. சங்கர ஹர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி. இது 18ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. விநாயகரை போய் ஒரு 9 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு 2 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். 9 தோப்புக்கரணம் போடுங்க, முடிஞ்சதுன்னா இல்லை 2 தோப்புக்கரணமாவது போடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வரக்கூடிய விஷயங்களை கொடுக்கும். அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாட்கள். என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொன்னேன்னா அது எல்லாம் தீர்ந்துடும். உங்களுடைய உடலில் பிரச்சனைகள் இருக்குது, உடல் நோய் இருக்கிறது, அது தவிர மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, அதிக கடனால் எதுவும் பிரச்சனையாக இருக்குது, வீடு பாதி கட்டி நிற்கிறது. இது எல்லாத்துக்குமே சங்கடஹர சதுர்த்தியில் ஒரு தேங்காயை போய் பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சௌக்கியங்கள் உண்டாகும். இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது. தேய்பிரை சஷ்டி. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறாளேயானால், அதுவும் முருகப்பெருமானை நேர்ந்துட்டு இருக்காளேயானால் நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும். அது தவிர எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பாள். அது தவிர உடல் நோய் இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பாள். இந்த 3க்கும் ஒரு பெரிய மருந்து இந்த சஷ்டி விரதம். இது பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி அன்றைக்கி 21/12/2024 அன்றைக்கி சஷ்டி விரதம் அப்படின்னு போடுறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம ராசிகள் எதுனா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்திர பகவான் 8ஆம் இடத்துல அதாவது இந்த ராசிகளுக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் சந்திரன் மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில்
தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை ஒரு 2 நாள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். எப்படின்னா, அந்த சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்சு பசும்பால் ஒரு 1/2 டம்ளராவது வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு ஃபோன் பண்ணேன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அதை கொடுத்தேலையானால், அதாவது யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவளுடைய பெயர், அவளுடைய தாய் தகப்பனார் பெயர், அவளுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்தை போடும்பொழுது சந்தி இருக்கான்னு பார்ப்பேன். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, நட்சத்திர பாத சந்தி இது எல்லாத்தையுமே பார்க்கணும். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 40-50 வயசுக்கு மேலே ஆகுது. அவள்லாம் விருச்சிக ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, விசாக நட்சத்திரம்னு. ஆனால் துலா ராசி விசாகத்தில் இருப்பாள். அதே மாதிரி அவளது லக்னம் பார்த்தடையானால் விருச்சிகத்தில் இருக்குதுன்னு நினச்சின்னு இருப்பா, அது துலாத்தில் இருக்கும். இல்லை ரிஷபத்தில் நினச்சின்னு இருப்பா, ஆனால் அது மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபத்தில் லக்னம் விழுந்திருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ரிஷபம் 3ஆம் பாதம் மிதுன லக்னத்தில் இருக்கும். அதனால் இந்த லக்னத்துக்கு யோகராக இருக்கவர் அடுத்த லக்னத்துக்கு யோகராக இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அவர் மிகப்பெரிய பாதகத்தையோ பிரச்சனையோ செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம். அதனால் உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன் எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ணணும். அப்படின்னா முதல்ல உங்களுடைய நட்சத்திர பாத சந்திகளை முதல்ல செக் பண்ணி, உங்களுடைய சந்திரன் நின்ற நிலை, அதை தவிர உங்களுடைய லக்னம் நின்ற நிலை, உங்களுடைய மற்ற கிரகங்கள் நின்ற நிலையை பொறுத்து தான் பார்க்க முடியும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும், இன்றைய கோச்சார நிலையில் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை சொல்லலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 16/12/2024 22/12/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு உண்டான பலனை ஒன்றொன்னா பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் மறைந்திருப்பது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசியிலேயே ராகு பகவான் அபரிமிதமான எண்ணங்கள் அதிகமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள், வெகுவான எண்ணங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தோம்னா சனி பகவான் 7 சனி ஆரம்பிச்சுட்டு 7 சனம் போயின்னு இருக்கு. இதன் மூலியமாக பார்த்தாலேனால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. வீண் செலவுகள், அதாவது செலவழித்ததுக்கு அப்புறம் தான் அது வீண் செலவுன்றதே தெரிய வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 2, 9 அதிபதியானவர், அதாவது செவ்வாய் 5ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார். நீச்சப்பட்டு வக்ரகதி அடைகிறதன் மூலியமாக அவர் உச்சம் பெற்றதற்கு சமம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணவரவில் பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்து அடையானால் 7ஆம் இடத்தில் கேத்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வேறு மதத்தினர், மாற்று மதத்தினர், மாற்று இனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவியிடையே சற்று விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பேச்சில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தில் புதன் இருக்கிறது பெரிய விசேஷம். தனித்த புதனாக வேறு இருக்கார். அதனால் தனித்த புதன் அவர் அதீத சுபர்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில். இதன் மூலியமாக பார்த்தால்னா 9ஆம் இடம் வலுப்படுறதுனால தந்தையின் மூலியமாக அதிகமான
லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக அனுகூல்யங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோன்னா தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை, அரசாங்கம் சார்ந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அரசாங்கம் சார்ந்த வேலைக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, அதை தவிர டெம்பரரி ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால், அதாவது 16/12/2024 22/12/2024 வரை உண்டான காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 16ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி இரவு ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெறுறதுக்கு சமம். இதன் மூலியமாக சந்திரன் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. அதனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார். செவ்வாய் நீச்சப்படுறதுனால நீச்ச பங்கம் அடைகிறார். இதன் மூலியமாக பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பணவரவு வரும். ரியல் எஸ்டேட் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தாலேயானால் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் விற்கிறவாளெலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இவ்வளோ நாளாக விலை போகாமல் இருந்ததெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் 17ஆம் தேதி மாலை ஒரு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி காலை ஒரு 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 6ஆம் இடத்திற்கு போகும்போது சனியின் பார்வை இருக்கிறதுனால புனர்பியோகம் வருது. செய்யக்கூடிய வேலையில், அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சிருந்தீங்கன்னா அது சீனியர் பாஸ் கூட சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திரன் போகிறார். சப்தமத்தில் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதும் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்க போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதும், முல்லைப்பூ ஒரு 3 முழம் சாத்திட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும்.